Hi friends, welcome to my channel Ginny Stitching. இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா ஆரி ஃப்ரேம்ல எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, என்னோட சேனல்ல ஆரி பிகினர்ஸ்க்காக டியூட்டோரியல்ஸ் போட்டிருந்ததுல நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆரி ஃப்ரேம்ல எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஆரி ஃப்ரேம்ல பாவாடை நாடா சுற்றி ஃப்ரேமை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த நாடா சுத்துறது எப்படிங்கிற வீடியோ இதுக்கு கமெண்ட் பாக்ஸில் இருக்கு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பியோர் காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கிறேன். இந்த காட்டன் கிளாத்தை வந்து ஃபுல்லாக உடன் ஃப்ரேம் நம்ம பாவாடை நாடா சுற்றி வச்சிருக்கக்கூடிய உடன் ஃப்ரேம்க்கு மேலே அந்த காட்டன் கிளாத்தை தூக்கி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட இந்த ஸ்க்ரூ இருக்கக்கூடிய ஃப்ரேமை தூக்கி போட்டுட்டு எந்த ஒரு சுருக்கும் இல்லாம நீட்டா தூக்கி போட்டுட்டு அந்த ஃப்ரேமை கொஞ்சமா நீங்க டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்க டைட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நீங்க டைட் பண்றப்பவே அந்த துணி வந்து ஓரளவு சுருக்கு இல்லாம வரும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா எந்த ஒரு சுருக்கும் இல்லாம கிளியரா நமக்கு ஃப்ரேம் வந்து ஈஸியா ஃபிட்டா கிடைக்கும். தென் என்ன பண்ணுங்க, எல்லா சைடும் சுருக்கங்களை இழுத்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்க்ரூவை ரெண்டு சைடும் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்க டைட் பண்ண உங்களுக்கு துணி வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இப்ப நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உள் பக்கமா நீங்க தட்டி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரம்ல நீங்க தட்டுனா எப்படி சவுண்ட், அதாவது கொட்டுல நீங்க தட்டி பாத்தீங்கன்னா எப்படி சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு டம் டம்னு சவுண்ட் கேட்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆரி ஃப்ரேம் வந்து ஃபிட்டா நீங்க கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து எனக்கு கிளியரா சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஆரி ஃப்ரேமை பாருங்க, இதுல எந்த ஒரு சுருக்கும் இல்லாம நீட்டா பர்ஃபெக்டா நான் ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து நீங்க நார்மலா ஆரி ஃப்ரேம்ல பாவாடை நாடா சுத்தாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால நீங்க ஆரி ஃப்ரேம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாவாடை ரோப்பும் வாங்கிக்கோங்க. அந்த நாடாவை வாங்கி இதுல சுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆரி ஃப்ரேம் வந்து ஃபிட்டா இருக்கும். நீங்க தொடர்ந்து அதுல வந்து நீங்க என்ன டிசைன்ஸ் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து நீட்டா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்தது ஆரி ஃப்ரேம்ல எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.